ஐயோ மணத்தக்காளி கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பூண்டு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி ரிலேட்டபிள் வீடியோவில் மீந்து போன காயில் எப்படி ஒரு கடையல் செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு புளி, தேங்காய் துருவல், தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துட்டு சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கீரை வாய் புண்ணு, வயிற்றில் அல்சர் புண்ணு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.